ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவ்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப உடனடியாக செய்யக்கூடிய அரிசி மாவு முறுக்கு மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதில் பாதி கடலை மாவு எடுத்துக்கலாம், அதாவது 1 கப் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் தான் அரிசி மாவும் கடலை மாவும் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி வச்சிருக்கேன். இதை நம்ம 2ஆ கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்குக்கான மாவு தயார் பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு கடலை மாவை சேர்த்துக்கலாம். கலருக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், ஓமம், எள்ளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நாம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். முறுக்கச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஃபில் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இங்கே பாருங்க, சுலபமான முறையில் மொறுமொறுன்னு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டக்குன்னு பிளான் பண்ணி 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.